ஒரு மரத்தில் காக்கா தம்பதிங்க வாழ்ந்து வந்துச்சுங்க. ஜெனி கமலின்னு பேர். அதில் பெண் காக்காவான கமலி 4 முட்டைங்களை இட்டுச்சு. ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குச்சுங்க. ஒரு தடவை ஜெனியும் கமலியும் உணவு தேடுறதுக்காக வெளியே போன சமயத்தில், ஐயா இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த முட்டைத்தோலை உளிச்சுக்கிட்டு நான் தான் முதல் கொஞ்சம் அம்மாவை பார்க்க போறேன். நான் மட்டும் என்னவா? நீ முதல்ல வெளியே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உடச்சிக்கிட்டு 2ஆவதா வெளியே வர்றது நான் தானே. பெருமை பீத்திக்காத. எப்பவும் ஃபர்ஸ்டா வரவங்கள தான் யாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்தது பிறக்க போற எங்க மேல அம்மாவுக்கு பாசம் இருக்காதா? பாசம் இருக்காதுன்னு யார் சொன்னாங்க? மூத்த பிள்ளைக்கு தான் எல்லாத்துலேயும் உரிமை உண்டு. அந்த வகையில் பார்த்தா எனக்கு அப்புறம் பிறக்கிற நீங்கெல்லாம் ஏன் சொல்லு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. தலைச்ச பிள்ளைனா தலையில நான் கொம்பு முளைச்சிருக்கா? அப்பாவும் அம்மாவும் சொல்கிறபடி தான் நடந்துக்குவோம். நீ ரொம்ப வீம்பா தான் பேசுற. பிறந்து வா, அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். சண்டை போடாதீங்க. நம்ம எல்லாம் ஒரே தாய் வயித்துல பிறக்க போற குழந்தைங்க. அம்மா அப்பா சொல்றத கேட்டு முதல்ல பறக்கிற சக்தியை கத்துக்கணும். அதுக்கப்புறம் நீயா நானான்னு போட்டி வச்சுக்கலாம். இப்படி 3 முட்டைங்களும் வாக்குவாதம் செஞ்சுட்டு இருந்த சமயத்தில் 4ஆவது முட்டை மனசை வெறுத்து போய் டக்குன்னு குதிச்சு மரத்துலேருந்து இறங்குச்சு. இன்னும் பிறக்கவே இல்லை, அதுக்குள்ள அம்மா பாசத்துக்கு அடிச்சுக்கிறாங்களே. இவங்களெல்லாம் தாண்டி என் மேலே அம்மாவால் பாசம் வைக்க முடியாது. அதனால வேற ஒரு பறவை அம்மா கூட்டுக்கு போயிட வேண்டியதுதான். காக்கா மூட்டை தனியாக நடந்து வர்றத ஜமுனா கிளி தன்னோட கூட்டுல இருந்து பார்த்துச்சு. அதுவும் 2 முட்டைங்களை அடகாத்துட்டு இருந்துச்சு. கூப்பிட்ட பையா, இங்க தனியா வந்துட்டு இருக்கியே, நீ யாருன்னு சொல்லு. நான் ஒன்றும் பையன் இல்லம்மா, பொண்ணுதான். 4ஆவதா வந்த காக்கா முட்டை நான். ஓ, நீ பொண்ணா? தெரியாம சொல்லிட்டேன். காக்கா முட்டைன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு தனியா பிரிஞ்சுக்கிட்டு வந்த? கூட்டிலேயே இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல முட்டையை உடைச்சுக்கிட்டு வெளி உலகத்தை பார்க்க வருவதானே? அதுக்குள்ள என்ன அவசரம்? எனக்கு அந்த ஆசையெல்லாம் இருந்துச்சுமா. வெளியே வந்ததும் எங்கள் அம்மா ஆசையாக கொஞ்சம் முத்தம் கொடுப்பாங்க. என் அப்பா கொண்டு வர உணவுகளை பங்கு போட்டு கொடுப்பாங்க. ஜாலியாக கூட பிறந்தவங்களோட சுற்றலாம்னு நினச்சிருந்தேன். நீ நினச்சதெல்லாம் தானே நடக்க போகுது. அட போம்மா, என்னோட நினைப்பெல்லாம் பேஸ்டாக ஆயிடுச்சு. அம்மா பாசத்துக்கு முதல் உரிமை கேட்டுக்கிட்டு 3 முட்டைகளும் ஆளுக்கு ஆளுக்கு சண்டை போடுதுங்க. இந்த ரவுஸே வேண்டாம்னு தான் தனியாக வந்துட்டேன். உங்கள் முட்டைகளோட என்னையும் சேர்த்துக்குவீங்களா ப்ளீஸ்மா? சேர்த்துக்குவோம் சொல்லும். ஆனாலும் அதில் ஒரு வம்பு வந்துடும். முட்டை உடஞ்சி எல்லாரும் பிறக்கிறப்ப நீ மட்டும் வித்தியாசமாக இருக்கிறத பார்த்தா என்னோட குஞ்சுகள் ஏமாந்து பயந்து போயிடும். அதனால உன்னை கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்டே சேர்த்துட்றேன். என்னம்மா நீங்களே என்னை ஒதுக்குறீங்களே? உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. நான் நல்லவதாண்டி தங்கம். அதை விட உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க. எந்த அம்மாவுமே தன்னோட குழந்தைங்க கிட்ட பாகுபாடு காட்ட மாட்டாங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. என் கூட வா, உண்மையை புரிஞ்சுக்குவேன். நான் வரமாட்டேன். அங்க இருக்கிறதுக்கு பிடிக்காம தான் வெளியே வந்தேன். நீங்களும் என்னை சேர்த்துக்கலன்னா வேற ஒரு இடம் தேடி போய்க்கிறேன். அடம் பிடிக்காத செல்லும். நீ தனியா போனா மண்டோரிங்கிற கழுகு அடக்கி உன்னை தூக்கிட்டு போய் அதனோட குஞ்சுகளுக்கு சாப்பிட கொடுத்துரும். அப்புறம் நீ வெளி உலகத்தை பார்க்காமே செத்து போயிடுவ. நான் சொல்றத கேளு. நீங்க என்னென்னவோ சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் இப்ப என்ன செய்யணும்? பயம் வந்துருச்சுல்ல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அடம் முடிக்காம இருந்தா போதும். உன்னை கூட்டிட்டு போய் உங்க அம்மாவோட கூட்டுல சேர்த்துருவேன். சரிம்மா, என் அம்மாவை நான் பார்க்கணும். இப்பதான் நீ அழகு பொண்ணு. ஜமுனா, ரொம்ப நன்றிம்மா. உன்னோட இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஒரு முட்டையை காணோம்னு கவலையில பரிதவிச்சு போயிட்டேன். பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமாக்கா? உருவத்துல வேற வேறையா இருந்தாலும் நாம 2 பேரும்
ஒத்துமையா தானே இருக்கும். ஆனா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நம்ம பிள்ளைங்க முட்டையா இருக்கிறப்பவே அடிச்சுக்கிறாங்க. என்ன ஜமுனா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அட, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீங்க போட்ட 4 முட்டைகளும் தாய்ப்பாசத்துக்கு யார் ஃபர்ஸ்ட் முட்டைன்னு போட்டி போட்டுக்குச்சு. அதுல வெளியே வந்ததுதான் இந்த முட்டை பொண்ணு. ஓ, இதுதான் விஷயமா? என்னோட குஞ்சுகள் வெளியே வரத்துக்கு முன்னாடியே தாய் பாசத்துக்கு அடிச்சுக்கிறத நினைச்சு கவலையா இருக்கு. இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் தங்கச்சி. பத்திரமா நீ போய்க்க. ஜமுனா கிளி போனதும் தன்னோட 4 முட்டைங்ககிட்டையும் பேசிச்சு தாய் காகம். கண்ணுங்களா, நீங்க 4 பேருமே என்னோட வைர குஞ்சுகள் தான். எல்லாருக்கும் எங்களோட அப்பா அம்மா பாசம் சரிசமா இருக்கும். இதை புரிஞ்சுக்காம கடைசி முட்டையை போக விட்டுட்டீங்களே, இது சரிதானா? நீங்க சண்டை போட்டுக்கிறது எனக்கும் அப்பாவுக்கும் ரொம்பவே பிடிக்கல. மன்னிச்சுக்கம்மா, என்னால தான் இத்தனை பிரச்சனையும் வந்துச்சு. எனக்கு முன்னாடி பிறக்கிற 3 பேரும் என்னை ஒதுக்கிட்டு அம்மா பாசத்தை பங்கு போட்டுக்குவாங்களோங்கிற எண்ணத்துல தான் தனியா போனேன். இப்போ எனக்கு புத்தி வந்துருச்சு. எப்பவும் என் கூட பிறந்தவங்கள விட்டுட்டு வெளியே போகவே மாட்டேன். இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டியே செல்லம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் 4 பேரும் முட்டையோட உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றதை பார்க்கறதுக்கு நானும் அம்மாவும் ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கோம். மன்னிச்சுக்கோங்க அப்பா, நாங்க இனிமே சண்டையே போட மாட்டோம், ஒத்துமையா தான் இருப்போம். அம்மா அம்மா, நானும் தான் சண்டை போட மாட்டேன். ஆமா, நானும் தான். அப்பாடா, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. 4 நாள் கழிச்சு காக்கா முட்டைங்க எல்லாம் ஒவ்வொன்றா குஞ்சு பொரிச்சுதுங்க. அப்பா, அம்மா, 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 அப்பா, டாடி, மம்மி. ஆஹா, நம்ம குழந்தைகள் எவ்வளோ அழகா இருக்காங்க. அவங்க கூப்பிடுறது அழகோ அழகு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? அப்படின்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.